நண்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது மாந்திரீகத்தில் வாஸ்துவின் பங்குங்கிறது தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். நம்ம மாந்திரீகம் பண்ணுறோம், ஒருத்தருக்கு உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக அந்த வீட்டில் போய் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே என்னெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத வாஸ்து மூலமாக எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த இடத்துல. இப்போ வாஸ்துங்கிறது பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது தான். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த மாதிரி அந்த பஞ்சபூதங்களை உள்ளடக்கியது தான் இந்த வாஸ்து. அப்போது எந்தெந்த பகுதியில் பிரச்சனை இருக்கிறப்ப என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அந்த வீட்டில் வரும்ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பிரச்சனை என்னன்னு பார்க்குறோம், அப்புறம் அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுங்கிற முறையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? அப்புறம் கிழக்கு பகுதியில் உங்களுக்கு ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா, கிழக்கு பக்கம் சரியாக பள்ளமாக கிடக்கிறது, இல்லைன்னா அழுக்கு பிடிச்சி கிடக்கிறது. நம்ம இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறோன்னா அந்த வீட்டில் இந்த மாதிரியான உடஞ்ச பாத்திரங்கள், அப்புறம் மிஷினு எல்லாமே அந்த பக்கம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியாக கிழக்கு பக்கத்தில் அந்த மாதிரியாக போட்டிருக்கப்ப அந்த வீட்டில் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னா, ஆண் பிள்ளைகளுக்கு உடலில் பிரச்சனை வரும். பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக ஆண் பிள்ளைகளுக்கு கெட்டு போயிருக்கும். இதே பார்த்திங்கன்னா வடமேற்கில் வாயு பகுதியில் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அவங்களுக்கு நிறைய என்ன சொல்கிறது, புகழ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த புகழ் எல்லாமே தடைப்பட்டு போயிடும். நல்ல பேர் கிடைக்கிறது எல்லாமே அதில் தடைப்பட்டு போயிடும். கெட்ட பேர்கள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுதான் அந்த இடம் அழுக்கடைஞ்சி கிடக்கிறது, அப்புறம் எதையாவது தூக்கி போட்டிருக்குது, துணிகளை அழுக்காக போட்டிருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அந்த ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் அந்த இடத்துல நம்ம சரம் பார்க்கணும். சரம் பார்க்குறப்ப அந்த இடத்துல எந்த மாதிரியான சரம் ஓடுதுன்னு பார்க்கணும். வலது நாசியில் ஓடுதா இடது நாசியில் ஓடுதான்னு பார்க்கணும். அந்த மாதிரி பார்த்து அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணி கொடுத்தா போதும். சரிங்களா? அதுவும் ஒரு முறை. அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தெற்கு பக்கமாக அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா, தெற்கு பக்கம் அவங்களுக்கு அந்த வீட்டோட தெற்கு பக்கம் பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னா, எல்லா வகையான செல்வங்களும் அழிஞ்சு போகும். எத்தனை செல்வங்கள் எந்த பக்கம் நிறைய பிஸ்னஸ் வச்சுருந்தாலும் அத்தனை பிஸ்னஸும் அழிஞ்சு போகும். தெற்கு பக்கம் அவங்களுக்கு குறைபாடு இருந்தால், அதான் நீட்டாக வைக்காமல் அது மாதிரி ஒரு எதிர் சக்தியோட ஆவிகளுக்கு நடமாட்டம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அதான் அந்த சரம் பார்த்து நான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னது. அப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்குறப்ப தெற்கு பக்கம் பிரச்சனை இருக்கிறப்ப அவங்களுக்கு எல்லா செல்வங்களும் அழிஞ்சு போகும். எத்தனை தொழில் இருந்தாலும் அத்தனை தொழிலும் அழிஞ்சு போகும். அது எந்த அளவுக்கு நம்ம தெற்கு பக்கம் எவ்வளவு அளவு விட்டு நம்ம காம்பவுண்டு செவரு கட்டணும், அப்போ அந்த காம்பவுண்ட் செவர் எப்படி இருக்குது, அந்த தெற்கு பக்கம் அந்த வீட்டோட செவர் எப்படி இருக்குது, செதில் அடைஞ்சி கிடக்குதா இல்லைன்னா இடிஞ்சு எதுவும் கிடக்குதா, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் சரியில்லாமல் இருந்தான்னா அவனுக்கு புத்தியே சரி இருக்காது. எப்போ பார்த்தாலும் அடுத்தவனுக்கு கெடுக்கிறது அந்த மாதிரியான இதில் தான் போயிட்டுருப்பான். நல்ல குணமே இருக்காது அவனுக்கு. பார்த்திங்கன்னா எப்போ அவன் புறணி பேசிக்கிட்டு அடுத்தவனை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம அவனுக்கு சரி பண்ணணும். இப்போ இந்த வடக்கு பக்கம் அந்த மாதிரி பிரச்சனைகள், அந்த வடக்கு பக்கம் இன்னொரு இது இருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான தொந்தரவு, நல்ல குணம் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த மென்டலி அஃபெக்ட் ஆகுற மாதிரியும் சில இதில் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதையும் நம்ம பார்த்துக்கணும். அப்போ அந்த இடத்த நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிடும். சரிங்களா? அப்புறம் வடகிழக்கு ஈசானிய மூலை நல்லா இல்லைன்னு வைங்களா, அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதை எதுவுமே கிடைக்காது. சமுதாயத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற எந்த மரியாதையும் அவங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? அதுதான் அதில் ஒரு பிரச்சனை. அவங்க மரியாதை கிடைக்கலன்னா அப்போ யாருமே அவங்களுக்கு துணை போக மாட்டாங்க. எந்த பிரச்சனைக்கும் அவங்களுக்கு துணை போக மாட்டாங்க. இதுதான் அந்த இதில் உள்ள பிரச்சனை. வளமையான வாழ்க்கை இருக்காது. சரிங்களா? அப்போ வடகிழக்க நம்ம சுத்தமாக வச்சுக்கணும். அந்த மாதிரியான வீட்டு செவரு, காம்பவுண்ட் செவர்லாம் நல்லபடியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
சரிங்களா? அது மாதிரி ஏதாவது தொந்தரவு இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துல அதை சரி பண்ணி கொடுக்கணும். அதை எப்படி சரி பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ வடகிழக்குங்கிறப்ப ஈசானிய மூலையில் பிரச்சனைனா ஒரே வழி சிவபெருமானை வணங்குறது. சரிங்களா? முதல்ல சிவபெருமானை வணங்கினாலே அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிடும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த வீட்டில் என்ன தான் இருந்தாலும், எவ்வளோ செல்வம் என்ன எது இருந்தாலும் சந்தோஷங்கிறது இருக்காது. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அங்கே இருக்காது. சரிங்களா? அது வந்து தென்கிழக்கு. அப்போது அந்த இதை நம்ம எப்படி சரி பண்ணி கொடுக்கணுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல அவங்க தென்கிழக்கில் சிலவங்க வந்து செப்டிக் டேங்கு அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல செப்டிக் டேங்கு போடுறது வந்து பெண்களுக்கு நிறைய நோய்களை உண்டாக்கும். சரிங்களா? கர்ப்பப்பை சம்மந்தமான நோய்கள் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அப்புறம் மேற்கு பக்கம் மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மேற்கு வந்து யார் சனியோட பிரச்சனைனாலே என்ன தான தர்மங்கள் அவங்க செய்யாமல் இருந்தாலே நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ அவங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரியா? அதுலேயும் வந்து பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே அதில் வரும். அதனால் அந்த மேற்கு பக்கத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும். அந்த பேர் புகழ் வந்து கிடைக்காம இருக்குன்னா இவங்க நல்ல வேலையெல்லாம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ள மரியாதை கிடைக்காது. கம்பெனியில் நல்லா வேலை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு நல்ல மரியாதை கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி வீட்டில் குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பிரச்சனைகள் வரும். சரிங்களா? இதே வந்து கம்பெனிலேயும் அந்த மாதிரி தான். நம்ம கம்பெனியில் போய் வாஸ்து பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஏதாவது ஒரு சின்ன கம்பெனியில் போய் பார்க்க போகிறோம். அந்த கம்பெனிலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் அதையும் சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னுட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா? அப்புறம் தென்மேற்கு வடமேற்கு அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ராகு கேதுவோட திசையாங்கம். அதில் எதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து குலம் வந்து தலைக்காது, வாரிசு இல்லாமல் போகிறது. அப்புறம் வந்து அந்த குழந்தை இருந்தும் அது வந்து நல்லா விருத்தி பண்ணாமல் இருந்தாலும் ஒரு குழந்தை இருக்கிறது, அதை வச்சு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். சரிங்களா? இதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு என்ன 2-3 முறைகள் இருக்குது. இப்போ சீன முறைகள் இருக்குது, அதுபடி பண்ணலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நிறைய சிலைகள் வைக்கிறது, பறவைகள் படம். அப்போ அது என்னெல்லாம் வைக்கலான்னா புத்தர் சிலை வைக்கலாம், 2 புறாக்கள் சேர்ந்துருக்கிற மாதிரி வைக்கலாம், 2 பறவைகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி வைக்கலாம், ட்ராகன் வைக்கலாம், பீனிக்ஸ் பறவை வைக்கலாம், உலோகத்தில் ஆன ஆமைகள் வைக்கலாம், சீனாவில் உள்ள நாணயங்கள் வைக்கலாம், குதிரையோட லாடம் வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 3 கால் தவளை, அப்புறம் கொத்து விளக்கு, அடுக்கு விளக்கு. அந்த கொத்து விளக்கு அடுக்கு விளக்குலாம் நம்ம யாருக்காவது கோயிலையோ ஆலயங்கள்லேயோ நம்ம வாங்கி போடுறப்ப வீட்டில் திருமண தடை எதுவும் இருந்துச்சுன்னா கூட அதில் சரியாயிடும். சரிங்களா? வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் அதை இது பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பூலோக உருண்டை, குழந்தைகளும் படம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசைக்கும் கடிகாரம், அப்புறம் கண்ணாடி, அப்புறம் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு படம், மீன் தொட்டிகள், மிருக ஓவியங்கள், ஆமை, அந்த மாதிரியான இதெல்லாம் கூட நம்ம வைக்கலாம். இப்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான பூஜைகள் நம்ம பண்ணி கொடுக்கணும்? முதல்ல இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான பூஜைகள் ஒவ்வொரு பகுதியும், இப்போ பஞ்சபூதங்கள் கெட்டு போயிருந்துச்சுன்னா எந்தெந்த பூதங்கள் கெட்டி போயிருக்கோ அந்தந்த பூதங்களுக்கு ஏற்ற மாதிரியான பூஜைகள் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா வாஸ்து பூஜை வந்து ஒரு பழம் தோண்டி அதில் மஞ்சள்லாம் ஒரு செங்கல் வச்சு அந்த மாதிரி முதல்ல கட்டடம் ஆரம்பிக்க மாதிரி முதல்ல பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலாம். அது ஒரு எளிமையான முறை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கம்மியான பலன் தான் அதில் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா எதிரிகளால் அந்த வீட்டுக்கு தொந்தரவு இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனைக்குன்னா எல்லா மூளைக்கும் வந்து எட்டியும் எருக்கும் வேறும் வச்சு கட்டி வைக்கலாம், புதைச்சி வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது காளினால் தொந்தரவு இருக்குன்னு வைங்களா, காளி தெய்வத்தினால தொந்தரவு இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பைரவரோட இயந்திரங்கள் போட்டு அந்த முறைப்படி அதுக்கு பலி கொடுத்து 8 மூளைக்கும் புதைச்சி வைக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டதிக் பந்தனம்னு இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. அஷ்டதிக் பந்தனம் வைக்கலாம். அஷ்டதிக் பந்தனம் தான் வாஸ்துக்கு எந்த மாதிரியான குறைபாடு இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம்.
சரிங்களா? இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி இந்த வாஸ்து பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம். முதல்ல என்ன அந்த வாஸ்து என்ன குறைபாடு இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஏற்ற மாதிரி நம்ம எந்திரங்கள் இது பண்ணணும். அதுதான் அந்த என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எந்த தெய்வத்தை வச்சு ஏவியிருக்காங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது இந்த ஏவல் பில்லி சூனியத்தினால அந்த வீட்டு வாஸ்து வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னா முதல்ல என்ன பண்ணணுன்னா கடல் நீர் எடுத்துக்கணும். அப்புறம் அதில் கஸ்தூரி மஞ்சள், படிகாரம், கோமியம், கிராம்பு, பச்சை கற்பூரம் இது எல்லாமே போட்டு வீட்டை வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு கழுவி விடணும். எல்லா இடங்களையும் சுத்தமாக கழுவி விடணும். அப்படின்னா அங்கே இருக்கிற வாஸ்து பிரச்சனை சரியாகும். இது எளிமையான முறை. இது வந்து எல்லாருமே பண்ணிக்கலாம். அதனால் இப்போ நீங்கள் அஷ்டதிக் பந்தனம் நம்மக்கிட்ட வாங்கி பண்ண முடியலன்னா கூட இந்த முறையை பண்ணிக்கலாம். சரிங்களா? இது இப்போது அந்த பள்ளங்கள் அதெல்லாம் வீட்டில் பெயிண்ட் அடிக்காமல் கிடக்கிறது, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உடஞ்ச ஜாமான்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்கு, இது எல்லாமே நீங்கள் மாற்றி எடுத்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கான மனநிலை உங்களுக்கு வராது. அதுக்காக தான் முதல்ல இந்த எந்திரங்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். 4 வீட்டுக்கு காம்பவுண்டில் 4 மூலைக்கும் வச்சுக்கிங்கன்னா வெளியிலேருந்து எந்த தொந்தரவும் வராது. அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு மைண்டு நல்லா வேலை செய்யும். அப்போ அந்த டைமில் உங்களுக்கு தெய்வங்களும் உங்களுக்கு துணை புரியும். சரிங்களா? இந்த மாதிரி வாஸ்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு என்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது அதுக்கான தீர்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டான எந்திரங்கள் சிறிய கட்டணத்தில் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். சரிங்களா? வாஸ்து எந்திரங்களும் வாஸ்து பூஜைகளும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இப்போ ஏதாவது புதுசாக ஏதாவது வீடு கட்டணும், கடை கட்டணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாஸ்து வரைபடமும் வரைஞ்சி கொடுக்குறோம். நீங்கள் சிறிய கட்டணம் செலுத்தி நம்மக்கிட்ட வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். மேலும் இது பற்றி அறிய நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.